அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மத்தியானம் சரியா 3:06 இத பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும், நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான இந்த பரிகாரம் உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு ஜூன் மாசம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வாங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி இன்னமுமே விசேஷமானது. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 3 மாசம் 6வது மாசம், இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே டைரக்டா நமக்கு வருது. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வர்றதுக்கு அடுத்த 9 வருடங்கள் நாம காத்திருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த 369 சேர்க்கை தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அதே மாதிரி பிரபஞ்சம் இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலாவும் இது இருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாள்ல 99 சேர்க்கையும் 897 சேர்க்கையும் இருக்கு. இந்த 99 சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 அதோட கூட்டுத்தொகையும் 9. அடுத்ததா இந்த 897 ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு அஷ்டமி திதி. இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி 369, அது மட்டும் இல்லாம 897, அதே மாதிரி 99ஓட சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே 3 முறை சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தியும் அதே வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத நீங்க எழுதி குளிச்சாலே போதும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க காலையில குளிச்சிருந்தா கூட திரும்பியும் சாயங்காலம் குளிக்கும் போது இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இந்த வார்த்தைய சொல்லி நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும், முருகப்பெருமானோட அருளால உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தைய சொல்லி குடிச்சு பாருங்க. நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறும். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அன்னாசி பூ நமக்கு தேவைப்படும். ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோம். உங்க வீட்ல இந்த ஸ்டார் அனீஸ் அதாவது அன்னாசி பூ இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு அன்னாசி பூவை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சில சமயங்கள்ல இந்த அன்னாசி பூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி உடைஞ்சதா இல்லாம ஒரு முழு பூவையும் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. இந்த அன்னாசி பூ மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மத்தியானம் சரியா 3:06 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இந்த டைம்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இது டிவைன் டைம். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டுமே இந்த கோல்டன் மினிட்டை பத்தின பதிவு தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தினமும் இந்த கோல்டன் மினிட் நமக்கு வரும். தினம் 1 நிமிஷம் வரும். இந்த 1 நிமிஷத்துல நாம என்ன நினைச்சாலும், நாம என்ன பேசினாலும், என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த கோல்டன் மினிட்டை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேரு. நம்ம மெம்பர்ஸ்க்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய கோல்டன் மினிட்டை இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் நான் கொடுக்கறேன். ஏன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சக்தியும் அந்த டிவைன் டைம்ல இருக்கக்கூடிய எனர்ஜியும் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி இந்த கோல்டன் மினிட் தினமும் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன 3:06 முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா சரியா 3:06 உங்க கையில ஒரே ஒரு அன்னாசி பூவை வச்சுக்கோங்க. இடது கையில அன்னாசி பூவை வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷமாவது நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லியும் காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். Luck and money flows to me easily and effortlessly. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, அதிர்ஷ்டமும் பணமும் என்னிடம் எளிதாகவும் சிரமமின்றியும் வருகிறது. இந்த அஃபர்மேஷனை இப்ப நான் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இந்த அன்னாசி பூக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இது நமக்கு பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில அன்னாசி பூவை கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன் பல மடங்கு பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். 5 நிமிஷம் இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அன்னாசி பூவை எடுத்து உங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த அன்னாசி பூ 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு எப்ப உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த அன்னாசி பூவை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.